ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வெண்பொங்கல் நான் இன்றைக்கி குக்கரில் பண்ணல, ஓப்பன் பேனில் தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக, ஹோட்டலை விடவும் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக பண்ணிடலாம். வாங்க இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதில் அரைக்கப்பழம் பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். நமக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 கப் பச்சரிசி 1/2 கப் பாசிப்பருப்பு, இந்த ரேஷியோவில் சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1/2 கப் அளவு இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பையும் அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் இதை நம்ம ஊற வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் எந்த பாத்திரத்தில் வெண்பொங்கல் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நமக்கு 1 கப் பச்சரிசிக்கு 5 கப்பு தண்ணி, 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் தண்ணி, டோட்டலாக 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நான் கரெக்டாக 6 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் நான் முழுசாக தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு ஓரளவு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தோம்ல 10 மினிட்ஸ், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வடித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொங்கி வரதுறையும் மூடி வச்சுக்கோங்க. பொங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி 3/4 மட்டும் மூடி வச்சுக்கிட்டா போதும். நமக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அது வரையும் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதிகமாக கிண்ட வேண்டாம். இந்த மாதிரி ஓரளவு திக்கானதுக்கு அப்புறமா நம்ம லைட்டாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா குக் ஆயிரும். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். நல்லாவே பர்ஃபெக்டாக நமக்கு அரிசியும் பருப்பும் வெந்து வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு வெந்தாச்சு. இப்போ இதை நான் ஒரு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டவ்வில் நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக வேண்டி நான் ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆயில் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் நல்லா நெய் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஆயிலும் நெய்யும் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் இந்த மாதிரி நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டும். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன சைஸில் இஞ்சி இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இஞ்சி பச்சை மிளகாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் நான் க்ரஷ் பண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முழுசாக சேர்க்குறது பிடிக்கும்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் இனி கேஷ்யூ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கேஷ்யூ சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நமக்கு ஃப்ரை ஆகி வரட்டும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை பொங்கலில் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் நல்லா வெந்து நல்ல குலைவாக இருக்குது. இப்போ நம்ம இதில் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம குக்கரில் பண்ணுற பொங்கலை விட இந்த மாதிரி ஒருக்கா ஓப்பன் பேனில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விடையும் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல் டிஃபன் சாம்பார் இல்லைனா இதுக்கு கோகனட் சட்னி வச்சு சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.